கோவிலில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழிபாடு நடத்தி கொண்டிருக்கின்றார். பிரதமரை மட்டுமே உள்ளே அனுமதித்திருக்கின்றார்கள். மற்ற யாருக்கும் உள்ளே அனுமதி வழங்கப்படவில்லை. பிரதமரோடு வந்த பாதுகாப்பு படையினர் மட்டும்தான் கோவிலுக்கு உள்ளே இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதே நேரம் பிரதமரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வழிபாடு நடத்துகின்றார். 21 தீர்த்தங்கள் ராமேஸ்வர கோவிலை சுற்றி இருக்கின்றன. அந்த கோதண்டராமர் கோவில் உட்பட பல இடங்களிலும் சேர்த்து 21 தீர்த்தங்கள் இருக்கின்றன. அனைத்து இடங்களுக்கும் சென்று பிரதமர் புனித நீராட முடியாது என்பதன் காரணமாக அந்த 21 தீர்த்தங்களுடைய தீர்த்த கலவை பிரதமர் வசம் கலசத்தின் மூலமாக ஆலயத்தினுடைய அர்ச்சகரால் வழங்கப்பட்டிருக்கின்றது. தற்போது பிரதமர் அவர்கள் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார். வழக்கமாகவே ராம நவமி என்றால் ராமேஸ்வரத்தில் உற்சாகமாக கொண்டாடப்படும். ராமேஸ்வரத்தை பொறுத்தவரை சிவாலயம் இருந்தாலும் கூட அது சைவமும் வைணவமும் இணைந்த ஒரு வழிபாட்டு முறைதான் ராமேஸ்வரத்தில் எப்பொழுதுமே நடைமுறையில் இருக்கும். சிவபெருமான் விஷ்ணு என்று 2 தெய்வங்களையும் ஒரு சேர வணங்கக்கூடிய விதமான வழிபாட்டு முறைதான் ராமேஸ்வர கோவிலில் பின்பற்றப்படும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஏனென்றால் ராமாயணத்தோடு தொடர்புடைய ஒரு பகுதி என்றால் அது ராமேஸ்வரம் தான். இலங்கைக்கு ராமபிரான் பயணம் சென்ற பொழுது ராமேஸ்வர தீவுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் இருக்கும், மீண்டும் இலங்கையிலிருந்து சீதாதேவியோடு ராமேஸ்வரத்தை நோக்கி ராமபிரான் வந்தது உள்ளிட்டவை எல்லாம் அனைவருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த பயண திட்டத்தில் ராமேஸ்வரம் கோவிலில் ராம நவமிக்கான சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள் உள்ளிட்டவை எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதில் பங்கேற்க ராமேஸ்வர கோவிலுக்கு வந்த பிரதமருக்கு கோவில் வாயிலில் திரண்டு நின்று ராமேஸ்வர தீவினுடைய அந்த முக்கிய நபர்கள் வரவேற்பினை வழங்கி இருக்கின்றார்கள். அதற்கான அனுமதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அனுமதிக்கப்பட்ட நபர்கள் மட்டுமே பிரதமரை சந்திப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பொதுமக்கள் சாலை 2 பக்கமும் திரண்டு நின்று அவருக்கான வரவேற்பினை வழங்கி வருகின்றார்கள். பிரதமருடைய வருகையை முன்னிட்டு பாம்பன் தொடங்கி அரிச்சல் முனை வரை இருக்கக்கூடிய அந்த பகுதி முழுவதுமாக காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. முழுவதுமாக காவல்துறையினர் அங்கிருந்தவாறு அந்த பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றார்கள். தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்பொழுது ராமேஸ்வர கோவிலுக்கு உள்ளே சென்று அந்த வழிபாட்டை மேற்கொண்டு வருகின்றார். பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்த பின்னர் ராம நவமியையொட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் வழிபாடு செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது அங்கு வருகை புரிந்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்த்து வந்தோம். பாம்பனில் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்த பின்னர் ராம நவமியையொட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் வழிபாடு செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது அங்கு வருகை புரிந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பாம்பனில் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்த பின்னர் ராம நவமியையொட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் வழிபாடு செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது அங்கு வருகை புரிந்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம்.